எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். தமிழ்நாடோட சூப்பர் பிளேயர், இந்தியாவோட கிரேட்டஸ்ட் ரைட் ஆர்ம் பவுலர், ஆல்ரவுண்டர், இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 2010 தன்னோட கிரிக்கெட் கரியரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு, இப்போ 2024 முடிவுக்கு வந்துருச்சு. சரி, யார பத்தி சொல்றேன்னு கேக்குறீங்க? கிரிக்கெட் மேட்சஸ்லயே தக் மொமெண்ட் கொடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வினை பத்தி தான். வெல்கம் டு I1 ஸ்போர்ட்ஸ் டிவி. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் மேல ஒரு தீராத ஆசை. ஏன்னா, அவங்க அப்பா கிரிக்கெட் கிளப்ல ஃபாஸ்ட் பவுலரா விளையாடுறாரு. அவங்க அப்பா சொல்லிக் குடுக்குற ஒரே விஷயம், கிரிக்கெட் வெறும் கேம் மட்டும் கிடையாது. கேம தாண்டி அது ஒரு சோல். அதே மாரி அஸ்வின் கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாரு. கிரிக்கெட் சொல்லிக் குடுக்குற ஸ்கூலா பார்த்து ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் டீம்ஸ்லயும் சரி, கிளப் மேட்சஸ்லயும் சரி சூப்பரா விளையாடுறாரு. அதே மாரி ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களம் இறங்குறாரு. சில இன்ஜுரி காரணத்தினால 1 இயர்க்கு கிரிக்கெட் ஸ்டாப் ஆகுது. கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் அவர்னால பண்ண முடியல. என்னடா அவர்தான் கிரிக்கெட் கரியரே முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா, அதெல்லாம் இல்ல, என்னால முடியும்னு சொல்லிட்டு கிரிக்கெட் மேட்சஸ்ல சூப்பரா விளையாடுறாரு. ஆஃப் ஸ்பின்னிங் பண்ணி பயங்கரமா விளையாடுறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு டீம்லயும், ரஞ்சி டிராஃபி டீம்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 2009 சிஎஸ்கே டீம்ல விளையாடுறாரு. 2010 இந்தியால விளையாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அஸ்வின் மொத்தமா டெஸ்ட் மேட்சஸ்ல மட்டும் 537 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓடிஐல 186 விக்கெட்ஸும், T20ல 72 விக்கெட்ஸும் எடுத்து குடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்சஸ்ல மட்டும் 3503 ரன்ஸும் 6 செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. ஐபிஎல்ல மட்டும் சிஎஸ்கே, ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், பூனேக்காண்டி விளையாடிருக்காரு. இப்போ 2025 சிஎஸ்கேக்காண்டி விளையாடுறப்போ, சென்னை மக்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ்மென்ட்ட கேட்டோனே ரொம்ப சோகமா தான் இருக்காங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த தெரிஞ்சுக்க I1 ஸ்போர்ட்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.